கேரளாவில் நடந்த உள்ளாட்சி தேர்தலில் வெற்றி பெற்ற பின் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மூத்த தலைவர் ஒருவர் பெண்களை பற்றி ஆபாசமாக பேசியது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியது. கேரளாவில் கடந்த 9 மற்றும் 11ஆம் தேதிகளில் 2 கட்டங்களாக உள்ளாட்சி தேர்தல் நடந்தது. இதில் ஆளும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தலைமையிலான இடதுசாரி ஜனநாயக முன்னணி படுதோல்வியை சந்தித்தது. எதிர்க்கட்சியான காங்கிரஸ் தலைமையிலான ஐக்கிய ஜனநாயக முன்னணி பெரும்பாலான இடங்களை கைப்பற்றி அமோக வெற்றி பெற்றது. இந்நிலையில் மலப்புரம் மாவட்டத்தில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வேட்பாளர் சையத் அலி மஜீத் 47 ஓட்டுகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார். இதையொட்டி நடந்த வெற்றி பேரணியின் போது பெண் வேட்பாளர்களை முன்னிறுத்திய முஸ்லீம் லீக் கட்சியை கடுமையாக விமர்சித்து பேசினார். அவர் பேசும்போது ஓட்டுக்காக ஒரு கட்சி பெண்களை களமிறக்கியது, பெண்களை காண்பித்து வெற்றி பெற்று விடலாம் என நினைத்தது. ஆனால் பலிக்கவில்லை. நம் வீட்டிலும் திருமணமான பெண்கள் இருக்கின்றனர். ஓட்டுக்காக அவர்கள் வீட்டிலேயே கௌரவமாக அமர்ந்து இருக்கட்டும். பெண்களை திருமணம் செய்வது சமையல் செய்யவும் குழந்தைகள் பெற்று போடவும் மட்டுமே. அவர்களை நாம் கட்சி பொருளாக்கவில்லை. அதனால்தான் பெற்றோர் பார்த்து வைக்கும் திருமணங்களின் போது பெண்ணின் பின்னணி பற்றி தீர விசாரிக்கின்றனர் என அவர் பேசினார். முஸ்லிம் லீக் மட்டுமின்றி தன் சொந்த கட்சியான மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியில் உள்ள பெண்களை பற்றியும் சையத் அலி மஜீத் தரக்குறைவாக விமர்சித்தது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. கெட்டி கொடுத்த பெண்ணுங்களை கொண்டு போயிட்டு மറ്റുള്ളവരുടെ മുമ്പിൽ കാഴ്ച വെക്കാനല്ല എന്നത് ഞാൻ ഈ അവസരത്തിൽ ഓർമ്മിപ്പിക്കുകയാണ്. രാഷ്ട്രീയത്തിലേക്ക് ഇറങ്ങിക്കഴിഞ്ഞാൽ ജമീലെത്താത്താനും മാത്രമല്ല പാലക്കാട്ടെ തങ്ങന്മാരെ വരെ പറഞ്ഞിട്ടുണ്ട്. പറയും അതിനൊക്കെ കേൾക്കാൻ ആണത്വം പുളുപ്പുള്ളവൻ മാത്രം ഉണ്ടെങ്കിൽ മാത്രം ഈ പരിപാടിക്ക് ഇറങ്ങിയാൽ മതി. അല്ലെങ്കിൽ വീട്ടുമ്മയായിട്ട് വീട്ടിലിരിക്കാൻ സാധിക്കണം. അതാണ് വേണ്ടത്. ആണുങ്ങളെ മുമ്പിൽ പോയി നിസ്സാര ഒരു വോട്ടിന് വേണ്ടി സയ്യിദ് അലി മജീദിനെ തോൽപ്പിക്കുന്നതിന് വേണ്ടി അല്ലെങ്കിൽ വാർഡ് പിടിച്ചെടുക്കുന്നതിന് വേണ്ടി എന്നെ കുടുംബത്തിൽ നിന്ന് കൊടുത്ത കെട്ടിക്കൊടുത്ത പെണ്ണുങ്ങളെ കൊണ്ടുപോയിട്ട് മറ്റുള്ളവരുടെ മുമ്പിൽ കാഴ്ച വെക്കാനല്ല എന്നത് ഞാൻ ഈ അവസരത്തിൽ ഓർമ്മിപ്പിക്കുകയാണ്. ഞങ്ങളൊക്കെ മക്കളെ കൊണ്ട് കല്യാണം കഴിച്ചിട്ടുണ്ട്. ഞങ്ങൾക്കൊക്കെ പ്രായപൂർത്തിയായിട്ടുള്ള മക്കൾ ഞങ്ങളുടെ വീട്ടിലുണ്ട്. അതൊക്കെ ഞങ്ങളുടെ മക്കളെ കൂടെ അന്തിയുറങ്ങാനും ഭർത്താക്കന്മാരെ കൂടെ അന്തിയുറങ്ങാനും